ஸ்ரீ டிவி ஸ்பிரிச்சுவல் சேனலிலே ரிஷபராசி அன்பர்களான உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி. எதையுமே ஸ்திரமாக பண்ணிடணும், யோசித்து செய்யணும், நிதானித்து செய்யணும் அப்படிங்கிற எண்ணங்கள், நிதானங்கள் ஓரளவுக்கு நிதானமாக இருக்குதான், கொஞ்சம் ரொம்ப டல் ஆயிடுச்சுன்னா நின்று போயிடுது. அதனால் கொஞ்சம் குத்தி விட வேண்டியிருக்கு அப்படிங்கிற சூழ்நிலையும் இருக்குது. உங்கள் எண்ண ஓட்டங்களுக்கு ஏற்றவரை மனது ஓடவில்லையே அப்படிங்கிற ஏக்கங்கள் நிறைய இருக்குது. நான் 5 கோடி கேட்குறேன் சார் மனசில், ஆனால் பாருங்க 50 ரூபா தான் கிடைக்குது அப்படின்னு பெரிய ஏமாற்றங்களை நோக்கி கொண்டு தான் இந்த காணொலி பார்க்கிறீர்கள். உங்களுக்கு ஏமாற்றத்திலே மாற்றத்தை கொடுப்பதற்காக தான் சுக்கிரனும் குருவும் 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்திலே உட்கார்ந்துட்டாரு. அதனால் தனம், வாக்கு, கல்வி போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஃப்ளரிஷ் மணி அப்படிங்கிற விஷயம் வரும். அதை இன்னும் நல்லா ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு தான் ராஜா அப்படிங்கிற கூடிய சூரியனான ஒரு 3ஆம் இடத்துல அவந்தனால் நன்மை பல பெறுவதற்கான வாய்ப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார். தன் பார்வையாலும் அதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விஷயமாக அமைகிறது. தந்தையருடன் இருந்த பிணக்குகள் தீர்ந்து அவங்களோட நல்ல விஷயமாகவும், முக்கியமாக குலத்தொழில்கள் செய்யக்கூடிய குடும்ப நண்பர்களுக்கு ஒரு நல்ல வரப்பிரசாதமான வாரமாக அமைய போகிறது. பூர நட்சத்திரத்திலிருந்து விசாக நட்சத்திரம் வரைக்கும் இந்த சந்திர பகவான் பிரயாணம் செய்யக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு பல நன்மைகளை பெற்றுத்தரும். பூரம்னு சொல்லி ஆடிப்பூரம் வந்துடணும் மைண்டில். அதனால் ஆடிப்பூரம்னா நாச்சியார் வந்துடுவா. நாச்சியார் திருக்கோயிலிலே நல்ல ஒரு ஸ்ரீவில்லிபுத்தூரில் நல்ல ஒரு வைபவம் நடக்கும். அதுபோல் அனைத்து விதமான மாரியம்மன் கோயிலும் பால் குடம் எடுப்பதும், அனைத்து விதமான அம்மன் கோயிலிலும் வளைகாப்பு நிகழ்ச்சி நடப்பதும், வீட்டிலையும் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான இண்டிகேஷன் தெரிந்து கொள்ளலாம். அதனால் குழந்தை வளம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பெறுவதற்கான வாய்ப்புகளை இந்த வரத்தை பெற்றுத்தரும் பூர நட்சத்திரம் அமைத்து கொடுக்கிறது. அன்றைய நாளிலே அவசியம் சுவாமியை வழிபடும் போது நல்லதொரு செய்தி உண்டு. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைப்பதற்கும் அந்த நாளிலே நீங்கள் வேண்டிக் கொள்ளலாம். அதுக்கப்புற துர்காஷ்டமி இருக்கிறதுனால துர்காஷ்டமி 1ஆம் தேதி அன்னைக்கு வருது. அன்றைய நாளிலே அவசியம் துர்கையை வழிபடுவதும் உங்களுக்கு வேலையிலிருந்து நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். எதிரிகளால் தொல்லைகள் வருவதற்கு நீக்குவதற்கு இந்த துர்காஷ்டமி அவசியம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவா. அன்னைக்கு கருடாழ்வார் ஜெயந்தி அப்படிங்கிறதுனால எதையுமே நீங்கள் டக்குன்னு முடிச்சிடலாம் அப்படிங்கிற சூட்சமும் அன்னைக்கு இருக்குது. அதனால் கேபிட்டலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த காணொலியிலே எதனா கமெண்ட்ஸ் இருந்தால் அவசியம் மென்ஷன் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த காணொலியை பாருங்கள். உங்களுக்கு ராசியும் லக்னம் தெரிந்தால் லக்னத்தை ராசியாக வைத்து ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி பாருங்கள். பொது பலனாக இருந்தது முழு பலனாக தெரியும். மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கும் வரை வாழ்க வளத்துடன்.